ஒரு 50 படத்துக்கு மேலே பண்ணேன்னா அப்புறம் வந்துட்டு சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி பிஸ்னஸ்க்கு போயிட்டேன். லியோவில் அந்த சாங் வந்துச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, ஃப்ரீ ஹிட் ஆயிடுச்சு. எல்லாருமே மறுபடியும் சினிமாக்காரங்களாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து படம் பண்ணணும்னு ஆசை. அப்புறம் சினிமா படத்தில் நடிக்கணும். இப்போ இட்லி கடையில் கூட தனுஷ் சார் அதை பாடி இன்னும் பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கிட்டாரு அவர். அவர் வந்து தனுஷ் சார் படம் வந்து சின்னத்தாய் படத்தில் வந்துட்டு ஓகே, அந்த சாங் வந்துட்டு இப்போ ஒரு லாஸ்ட்டு 1 இயராகவே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த வரிகள் நல்லா இருக்குது. அன்னை வயல் இது மாதிரி படங்கள்லாம் டக்கு டக்குன்னு கமிட் ஆச்சு. கமிட் ஆகிட்ட உடனே அப்புறம் கிழக்குச்சியம் வந்துச்சு. கிழக்குச்சியம் வந்த உடனே நிறைய படங்கள் வந்துடுச்சு. நான் அந்த படங்கள் இது என்ன டைரக்டர், என்ன ப்ரொடியூசரு, யாரு கோ ஆர்டிஸ்ட்டு எதுவுமே கேட்டுக்கல. நான் பாட்டு பணத்தை வாங்கி போட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கை அது பெரிய எனக்கு அடி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தளவுக்கு வந்திருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. சின்ன வயசுலேயே நான் 3 வயசு பண்ண அப்பா அம்மா எனக்கு இல்லை. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. தானாக ஒரு காட்டு மரம் மாதிரி நானாக வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். இப்போ வர பணம் வந்து இப்போ ஒன்று சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் அந்த மார்க்கெட் இல்லாத ஹீரோ கிட்ட போய் நம்ம போய் பண்ணணும், நம்ம எதுக்கு என் பையனே வச்சிடலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற அது தப்பு. இப்போ அரசியலுக்கு அவர் வர்றது தப்பு கிடையாது. யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். எது வந்துட்டு அரசியலுக்கு வர்றது ஏன்னா நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவார். பிரபாக் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்டர் விக்னேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க. நீங்கள் சொல்ல போனால் இன்ஸ்டாவில் வந்துட்டு எல்லாருமே தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த படத்தோட ஹீரோவே நீங்கள் தான். அட் த சேம் டைம் வந்து அந்த காலத்தில் ஒரு ட்ரெண்டிங்கே உருவாக்கி இருந்தீங்க. நீங்கள் என்னடா லவ் பண்ணுறீங்க, நாங்கள் பாடுறா லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி சார் இருக்குது? இத்தனை வருஷங்கள் கழித்து எல்லாரும் உங்களை கொண்டாடுறோம் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு? பசும்பொன் படத்தில் அந்த சாங் தாமரைப்பூ சாங் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. பட் நான் வந்துட்டு சினிமாவில் வந்து ஒதுங்கி போய் நான் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டு அதில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு சினிமா ரொம்ப ஆசை. சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும், பெருசாக வரணும் அப்படின்ட்டு. பட் ஓகே, நமக்கு ஒரு படம் குறிப்பிட்ட வர வரைக்கும் ஒரு பண்ணோம். ஒரு 50 படத்துக்கு மேலே பண்ணோன்னா அப்புறம் வந்துட்டு சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி பிஸ்னஸ்க்கு போயிட்டேன். லியோவில் அந்த சாங் வந்துச்சு. ஓகே, சாங் வந்துட்டு பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, ஃப்ரீ ஹிட் ஆயிடுச்சு. எல்லாருமே மறுபடியும் சினிமாக்காரங்களாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து படம் பண்ணணும்னு ஆசை. அப்புறம் சினிமா படத்தில் நடிக்கணும், சரி சொல்லி போட்டு சினிமா படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரெட் ஃப்ளவரை ஆரம்பித்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சேர்ந்து பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அந்தளவுக்கு எனக்கு அந்த பசுமன் சாங் தாமரை பூ சாங் சினிமா நான் ரீஎன்ட்ரியாக வர்றதுக்கு எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. இப்போ இட்லி கடையில் கூட தனுஷ் சார் அதை பாடி இன்னும் பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கிட்டாரு அவர். அவர் வந்து தனுஷ் சார் படம் வந்து சின்னத்தாய் படத்தில் வந்துட்டு ஓகே, அந்த சாங் வந்துட்டு இப்போ ஒரு லாஸ்ட்டு 1 இயராகவே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த வரிகள் நல்லா இருக்குது. ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்னை பொறுத்தவரை காவியம் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பசுமன் சாங் லியோவில் வந்ததுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சோ அதே மாதிரி இப்போ சின்னத்தாய் படமும் தனுஷ் சார் பாடினதுக்கப்புறம் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுவும் இல்லை, நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் எல்லாரும் இந்த சாங் இப்போ கேளுங்க, ரொம்ப வைப்பாக இருக்குது, ரொம்ப கனெக்டிவாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு உடனே தனுஷ் சார் ஃபேன்ஸ்லாம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ரீவைண்ட் பேக் பண்ணி பார்க்கும்போது சார் இந்த 90ஸ்லேருந்து அந்த 20க்குள்ளே சொல்ல போனால் 1992லேருந்து அந்த 20ஸ்க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20-25 படத்துக்கு மேலே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 50 படம் பண்ணியிருக்கீங்க. 50 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டைமில் எப்படி நீங்கள் உங்களோட ஸ்கெடியூலை வந்துட்டு இது பண்ணுவீங்க? ஏன்னா வரிசையாக அடுத்தடுத்து மூவிஸ் அப்படிங்கிறப்போ பீக்கில் இருந்தீங்க நீங்கள். அப்போ என்னன்னா எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எனக்கு நான் ஃபஸ்ட் படம் சின்னத்தாய் படம் பண்ணுறப்போ எனக்கு வயசு 17 வயசு. படம் ஹிட் ஆயிடுச்சு. அன்னை வயல் இது மாதிரி படங்கள்லாம் டக்கு டக்குன்னு கமிட் ஆயிடுச்சு. கமிட் ஆகிட்ட உடனே அப்புறம் கிழக்குச்சியம் வந்துச்சு. கிழக்குச்சியம் வந்த உடனே நிறைய படங்கள் வந்துடுச்சு. நான் அந்த படங்கள் இது என்ன டைரக்டர், என்ன ப்ரொடியூசரு, யாரு கோ ஆர்டிஸ்ட்டு எதுவுமே கேட்டுக்கல. நான் பாட்டு பணத்தை வாங்கி போட்டுட்டு நான் பாட்டு நடிச்சிட்டு ஒரு பிளானிங் இல்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்னை வந்துட்டு அதனால் அது பெரிய எனக்கு மைனஸு. பதவி வரும்போது நமக்குலாம் அந்த பணி வரணும், அந்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த அந்த சந்தர்ப்பத்தை நம்ம வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் பயன்படுத்திக்காம விட்டுட்டேன். நான் அப்போ வந்து செலக்டிவாக ஒரு நல்ல டைரக்டரு, நல்ல கம்பெனி, நல்ல கதை இதெல்லாம் சேர்ந்துன்னா நல்ல ஒரு வந்திருக்கலாம்.
அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கை அது ஒரு பெரிய எனக்கு அடி தான். இப்போ இருக்கிற சினிமாவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விஷயம் சார் ரொம்ப பொறாமையாக இருக்குது? அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்ப என்னடா இப்படிலாம் நடக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, நம்ம பீரியடில் இப்படிலாம் இல்லையே. சினிமாவில் வந்துட்டு நீங்கள் எத்தனை படம் பண்ணால் கூட வந்துட்டு பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஆனால் இப்போ ஒரு படம் ஹிட் ஆகிட்டாலே பெரிய அமௌண்ட்டு, பெரிய சேலரி, எல்லாமே பெரிய அமௌண்ட்டு வாங்கிடுறாங்க. எனக்குலாம் அப்போ எத்தனை படம் எங்களுக்கு ஹிட் ஆச்சு தெரியும். நல்லா ராமன் அப்துல்லா, பொங்கல், சூரியெலாம் நல்லாவே கலெக்ஷன் ஆச்சு, நல்லாவே போச்சு. அப்போ கூட அடுத்த படங்கள் வந்துட்டு நான் பெரிய சம்பளம் எல்லாம் ஏற்றுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. கம்மியாக தான் போயிட்டு வந்தோம். இப்போ ஒரு படம் ஹிட் ஆனால கோடி தான், ஸ்ட்ரைட்டாக கோடிக்கு போயிடுறாங்க. அதை நினச்சா பொறாமையாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறாமை, லைட்டாக பொறாமையாக இருக்கு. ஓகே. ஸோ ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டப்படவும் இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம நிறைய முயற்சிகள் போட்டுகிட்டே இருப்போம். இது எல்லா துறையிலையுமே இருக்குது, நாட் ஃபார் சினிமா. நம்ம நிறைய முயற்சிகள் போட்டுகிட்டே இருப்போம், நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது இல்லாமையோ ஒரு சில பேர் டக்குன்னு வளர்ந்து வரும்பொழுதோ இல்லை வந்து சரி இது நம்மளுக்கு கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம். கண்டிப்பாக அதிர்ஷ்டமும் வேணும், அதிர்ஷ்டம் கொஞ்சம் இருக்கணும். பட் உழைப்பு, நம்மளுடைய திறமை ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தளவுக்கு வந்திருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. சின்ன வயசுலேயே நான் 3 வயசு பிறகு அப்பா அம்மா எனக்கு இல்லை. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு தானாக ஒரு காட்டு மரம் மாதிரி நானாக வளர்ந்து வந்துட்டு இருந்தேன். பட் எனக்கு அப்போ ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிருப்பேன். பட் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. ஃபேமிலி அமைகிறதுலாம் பெரிய விஷயம். கண்டிப்பாக ஃபேமிலி நல்லா அப்படியே அமைஞ்சிருக்குது. ஓரளவுக்கு பிஸ்னஸ்லேயும் இதாக இருக்கிறோம். பசங்களும் நல்லா படிச்சுட்ருக்காங்க. ரொம்ப ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சினிமா தாண்டி நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பிஸ்னஸ்லேயும் நல்லா வந்துட்டுருக்கிறேன். பட் சினிமாவிலையும் நான் பெருசாக வருவேன் அப்படிங்கிற எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ ரெட் ஃப்ளவருக்கு அப்புறம் சீனு ராமசாமி அவருடைய படம் கமிட் ஆகிருக்குது. ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு படம் ராஜநாதனுங்கிற ஒரு படம் கமிட் ஆகிருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நான் முன்னாடி பண்ண தப்புகளை பண்ணாமல் நல்ல கதை, இப்போ மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. இதில் நிறைய பேர் ரெட் ஃப்ளவருக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து கதை சொன்னாங்க. எப்படி மிராக்கலாக இருந்துச்சு. எப்படி எனக்கு கிழக்கிச்சேமே ரிலீஸ் ஆனப்போ வந்து நிறைய டைரக்டர், நிறைய கம்பெனி வந்து கதை சொன்னாங்க. ஆனால் இந்த ரெட் ஃப்ளவருக்கு அப்புறம் வந்து நிறைய டைரக்டர் வந்து கதை சொன்னாங்க, நிறைய பேர் பேசுனாங்க, நிறைய பேர் திறமைசாலி, நல்லா இருந்துச்சு கதைகள். பட் அவங்களுக்கு சரியாக ப்ரொடியூசர் இல்லை. 2-3 பேர் தான் ப்ரொடியூசர் இருக்குது. அதில் செலக்ட் பண்ணி நாங்கள் சீனு ராமசாமி சார் படமும் ராஜநாதன் அவருடைய படம் பேர் இருக்குது. இன்னொருத்தர் வெங்கடேஷ்னு ஒருத்தருக்காக சொல்லியிருக்காரு. சூப்பரான ஒரு கதை, அது அவ்வளோ ஒரு காமெடி அவ்வளோ இருக்குது. அதுவும் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம். உங்களுடைய இயக்குனர்கள், உங்களை வந்து படங்களில் வச்சு கொண்டாடின இயக்குனர்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அட்மையர் பண்ணது யாராக இருக்காங்க? ரொம்ப வந்து என்னோட ஹார்ட் டச்சில் எனக்கு வந்து இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான டைரக்டர் அவர் வந்துட்டு எனக்கு ஸ்பெஷல் எனக்கு வந்து. ஏன்னா என்னை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி விட்டவர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த படத்துக்காக அவர் வந்துட்டு என்னை நிறையா ஃபைட் பண்ணி போராடி என்னை சின்னத்தாய் படத்தில் நடிக்க வச்சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வேறு ஹீரோக்கள் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ நமக்கு அப்போல்லாம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. நான் சும்மா சாதாரண டிவிஸ்பிட்டியில் சின்னத்தாய் கம்பெனிக்கு போனேன். வேதா சார் தான் ப்ரொடியூசர். அங்கே இருக்கிற கம்பெனியில் இருக்கிறவங்களாம் வேறு ஒரு ஹீரோவை போட்டு பண்ணணுன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இவர் வந்து எனக்காக ஃபைட் பண்ணி அந்த படத்தில் சின்ன பையனாக நான் தான் நடிக்கணும், 13 வயசு பையனாக நான் தான் நடிக்கணும், 17 வயசு இளைஞனாவும் நான் தான் நடிக்கணும். ரெண்டுக்கும் இங்கே கரெக்டாக இருக்கிறதுனால என்னை செலக்ட் பண்ணி பண்ணார். அதனால் அப்போ அவர் இப்போ இந்த டைமில் அவர் உயிரோட இல்லை, இறந்துட்டார். பட் அவருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்போ அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம சினிமாவில் இருக்கும்பொழுது ஒரு கைத்தட்டலே வந்து நம்ம மிகப்பெரியதாக கொண்டாடுவோம். அப்படி இருக்கிறப்போ இன்னும் அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தான் வந்துட்டு இன்னும் நம்மளுடைய திறமைகளை வளர்க்கணும், இல்லை நம்மளுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அவார்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், இவர்கிட்ட வந்து நான் எதிர்பார்த்ததில்லை அப்படின்னா அதெல்லாம் எதுவாக இருக்கும்? இந்த ரெட் ஃப்ளவர் படத்தில் வாஸ் சார் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார். அவர் படம் ரெட் ஃப்ளவர் படம் பார்த்துட்டு வந்தார். ஓகே. படம் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னார், இந்த படத்தில் விக்னேஷ் ரொம்ப நல்லா அடிச்சிருக்காப்புல, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல, நானே அவரை வந்துட்டு என் படத்தில் கெஸ்ட்டு வருவேன், நடிக்க சான்ஸுக்கு கொடுப்பேன், நான் அவர் டேட்டு கேட்டு நான் போவேன் அப்படின்னு. அது ஒரு பெரிய எனக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார், யாரையும் சொல்ல மாட்டார். பாரதிராஜ் சார் என்னை வந்துட்டு எப்பவுமே சொல்லுவார், என்ன நீ பரவாயில்லடா, நீ வந்துட்டு சினிமா நடிகாமல் வந்துட்டு பிஸ்னஸும் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், எனக்கெல்லாம் பிஸ்னஸே தெரியலடா அப்படின்ட்டு என்னுடைய கம்பெனிக்கெலாம் வந்துட்டு சொன்னார், பாராட்டினார். பரவாயில்ல, நீ வந்துட்டு புத்திசாலிடா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப
அப்ப நீங்க ஹேண்ட்ஸம் காய் வேற இல்ல, நிறைய பெண்களோட இதயத்தையும் கவர்ந்துருந்தீங்க நீங்க. அது அதனால மட்டும் இல்லாமல் என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகுது. இப்போ சொன்னால் என் மிஸ்ஸஸ் சண்டை போடுவாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொண்டு போய் நம்ம அவங்கள்ட்ட தான் காட்டுறோம், பாருங்க எப்படி சிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரி ஓனருடைய பொண்ணு எனக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க. நான் அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு என் மிஸ்ஸஸ் அவங்க விட்டு அவங்க ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க பசங்க படம்லாம் பார்த்துருக்காங்களா சார்? உங்களுடைய படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்காங்களா? படம் உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலாக? சில டைம் சம்டைம்ஸ் கலாய்ப்பாங்க கூட. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு அந்த கால படம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. என் பையனுக்கு வந்து சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே. ரொம்ப என் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சினிமாவை பற்றி படம் 2 படங்கள் பார்த்தா கூட டிவியில் பார்த்தா கூட எந்த ஒரு ரியாக்ஷனும் எதுவுமே சொல்லாது, எதுவுமே பேச மாட்டேன். எங்கள் அம்மாட்ட போனால் ஏதாச்சும் போய் கமெண்ட் அடிக்கி ரெட் ஃப்ளவர் படத்தில் நான் கொஞ்சம் க்ளோஸாக நடிச்சதெல்லாம் போய் என்கிட்ட என் பையனும் சொல்ல என் பொண்ணும் சொல்ல, பட் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க இப்படி பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு. சரி இனிமேல் நம்ம க்ளோஸாக நடிக்கக்கூடாது, எனக்கு என்னென்னா சினிமாவில் நடிக்கிற நடிப்பு தானே அப்படிங்கிற நம்ம பண்ணுறோம். அது சில பேர்த்த பாதிக்குது, என் ஃபேமிலியில் பாதிச்சிருக்குது. எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படி சார் ஒரே நேரத்தில் வந்துட்டு சினிமா முடிச்சுட்டு அடுத்த உடனே பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ? இப்போ ஃபேக்ட்ரி மட்டும் இருக்குது. என் மிஸ்ஸஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பொறுப்பாக இருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ கூட பாருங்கள் அவங்க ஃபேக்ட்ரி போயிட்டாங்க, நான் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஓகே சார். இப்போ நம்ம ராபிட் ஃபயர் மாதிரி விளையாடலாம் சார். இது வந்து நான் மேம் கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன், ஏன்னா அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஓகே இல்லை சார், உங்களை பற்றி நீங்களே மார்க் கொடுக்கணும் சார். நான் அதுவும் அவங்கள்ட்ட கேட்கலாம் மார்க் கொடுக்குறது சொல்லி அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ உங்களை பற்றி உங்ககிட்டே நான் வந்து மார்க் கேட்கலாம். அவுட் ஆஃப் 10க்கு நம்ம வச்சுக்குவோம். ஆஸ் அ ரொமான்டிக் பர்சனா இன் ஹோம் சொல்லுங்கள் சார், அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ போட்டுக்கலாம்? ரொமான்டிக் 3 போடுங்க. 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேம், நோட் பண்ணிக்கோங்க. 3 வரைக்கும் ரொமான்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்ததான் வந்து குக்கிங்கில் 10 எவ்வளோ போட்டுருக்கீங்க உங்களுக்கு? குக் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் கிச்சன் போவீங்களா? பேச்சுலராக இருக்கும்போது நான் தான் சமைச்சு சாப்பிட்டு இருந்தேன். ஓகே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னை சமையல் பட்டு பக்கமே விட மாட்டாங்க. பேச்சுலர் வந்தப்போ நீங்க சமைச்சிருக்கீங்க இல்லையா? சூப்பரா. அப்ப நான் சொன்னா அப்ப அதுல 10க்கு இவ்வளவு வச்சுக்கலாம். அப்போ வந்து பண்ணேன்னா ஒரு 5 கொடுக்கலாம். 5 மார்க் கொடுக்கலாம். உப்புமா தான் அதிகமாக சமைப்பேன். பெஸ்ட் டிஷ்ஷா என்ன பண்ணிருக்கீங்க? உப்புமா பெஸ்ட் டிஷ். அப்போ வரும்பீங்க. இப்பதான் சார் எனக்கு தெரியுது மேம் ஏன் உங்களை கிச்சனுக்குள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க நானும் சொல்றேன், நீங்க என்ன பண்ண கிச்சன் பக்கம் போகாதீங்க. ஓகே. ஆஸ் அ ஆக்டரா உங்களுக்கு நீங்களே இவ்வளவு மார்க் கொடுத்துருக்கீங்க? அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10. ஆக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு இப்போ வந்துட்டு ஒரு 6 கொடுக்கலாம். நான் ஃபியூச்சரில் நல்லா 10 எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆஸ் அ ஃபாதரா 10 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ இது எனக்கு பட் எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. எல்லா ஃபாதருக்குமே நம்ம 10 அவுட் ஆஃப் 10 தான் கொடுத்தாங்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா சொன்ன மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண தெரியாதனால நம்மளுடைய வாழ்க்கையே அவங்களுக்காக தான் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி. ஆஸ் அ ஹஸ்பண்டா ஃபைன் எப்போதும் போல. ஹஸ்பண்டா வந்துட்டு அவங்க மிஸ்ஸஸ் தான் கேட்கணும். அதான் சொன்னேன், மேம் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ரொம்ப. அதனால உங்களுக்கு நீங்கள் தான் மார்க் கொடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் மேம்கிட்ட போட்டு காமிச்சு என்னைக்காவது ஒரு நாள் பாருங்க அவர் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஹஸ்பண்டா வந்துட்டு ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். 8 ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் கேட்டால் கொடுத்துருவேன், செஞ்சுருவேன். பட் நான் நினைக்கிறப்படி பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றபடி வெளியில வர குறைவு அதாவது 2 கம்மி பண்ணிருக்கிறேன். அந்த இதுக்காக 2 மார்க் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நடிகர்களை தாண்டி மற்ற எல்லாருமே சினிமாவுக்கும் வந்துட்டாங்க. இசையமைப்பாளர்கள்ல இருந்து சிங்கர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு நடிக்க வந்துட்டாங்க. பட் இதெல்லாம் பார்க்குறப்ப இது ஒரு வளர்ச்சி தான் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியுமா, இல்லை வந்துட்டு இதுல நடிகர்களுக்கு கொஞ்சம் சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா? இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் ஜெயிச்ச டைரக்டர் எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், நிறைய ப்ரொடியூசர் எடுத்து பாருங்கள். எல்லாருமே சினிமா படத்தில் நடிக்கணும் தான் ஊருட்டு வந்திருப்பாங்க, சினிமாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நடிகனுங்கிற ஒரு ஆசை இருந்தால் தான் சினிமாவுக்குள்ளே அவங்க ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் ஏதாவது யாராக இருந்தாலும் அந்த ஆசை இருந்திருக்கு. பட் என்னென்னா என்னை பொறுத்தளவுக்கு அந்தந்த தொழில் அவங்கவுங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்துட்டு இப்போ என்ன கேட்டால் இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொடியூசருடைய பையனை வந்து ஈஸியாக இப்போ நடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் தொழிலுக்கு ரொம்ப தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சினிமாவுக்காக டெடிகேட் பண்ணி சினிமாவுக்காக பொறுமையாக அழகாக இருந்துட்டு இந்த ஃபைட் பண்ணி டான்ஸ் பண்ணால் மட்டும் இது கிடையாது. அந்த சினிமாவை ரொம்ப நேசிக்கணும். இப்போ அந்த சினிமாவுடைய டெப்த்து, நல்லது கெட்டது, இது எல்லாமே அப் அண்ட் டவுன் எல்லாமே சினிமாவில் தெரிஞ்சிருக்கணும். அவன் வந்துட்டு அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். வந்திருந்தால் தான் அந்த சினிமாவை உள் வாங்கி அவன் நல்லா நடிக்க முடியும். எனக்குலாம் இந்த சமுத்திரக்கனி அவர்லாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அவ்வளோ செஞ்சுருக்காரு. பாரதி சார்லாம் சின்ன வயசுல, இளையராஜா சார்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, கமல் சார், ரஜினி சார்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க.
இல்லை ஈஸியாக இப்போ வந்துட்டு வந்துடுறாங்க, ஒரு படம் 2 படம் வந்துட்டு போயிடுறாங்க. தொழிலாக பண்ணணும். அப்போ தான் அது இப்போ சினிமா படத்தில் ஒரு ப்ரொடியூசர் பையன் நடிக்கனா வரலாம். பட் அதுக்கான முறைப்படி கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இப்போ விஜய் சாரே வரும்போது ஆரம்ப காலத்தில் பார்த்துட்டு விஜயகாந்த் சார் கூட எங்கள் அப்பா பெரிய டைரக்டர் சின்ன சின்ன சப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணி தான் வந்தாங்க. இப்போ வர பணம் வந்து இப்போ ஒன்று சொல்லிடுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹீரோக்கு மார்க்கெட் இல்லைப்பா, பெரிய ஹீரோ கிட்ட மார்க்கெட்டு போக முடியல, நம்ம ஏன் அந்த மார்க்கெட் இல்லாத ஹீரோ கிட்ட போய் நம்ம போய் பண்ணணும், நம்ம எதுக்கு என் பையனே வச்சிடலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற. அது தப்பு. மார்க்கெட்டு இருக்குதோ இல்லையோ அந்த நடிகருக்கு ஒரு ஒரு தகுதி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அவரை வந்துட்டு நீங்கள் பண்ணுனீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு நீ மார்க்கெட் இல்லாதனா கூட ஒரு நல்ல படம் கொடுக்குறப்ப அந்த படம் ஓடும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி இப்போ இசையமைப்பாளர்கள் மாதிரி சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் படம் நடிக்க வந்தாங்க. அண்ட் நடுவில் படம் நடிக்கிறவங்கலாம் இப்போ அரசியல் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுத்து விஜய் சார்லாம் அரசியலுக்குள்ளே போயிட்டாரு. அவருடைய இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்கிறத யோசிச்சாலே நம்மளுக்கு மைண்டில் யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்கறது? இது கரெக்டு தானா இல்லை காலங்கள் அது அந்த இடத்துக்கு வந்து சேர்த்துருவாங்க. நம்ம யாராவது நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி வந்து அந்த இடத்துக்கு யாராச்சும் கண்டிப்பாக வருவாங்க. இன்னொரு பிறக்க போகிறதில்ல, ஏதாவது பிறந்திருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ அரசியலுக்கு அவர் வர்றது தப்பு கிடையாது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், எது வந்துட்டு இது. பட் உண்மையிலுமே அவர் எல்லாம் இவ்வளோ தூரத்தில் இருந்து போட்டு இவ்வளோ ஒரு பீக்காக இருந்துட்டு அரசியலுக்கு வராருன்னா அவர் பெரிய விஷயம். எனக்குல்ல எனக்கு ரொம்ப மேலே ஒரு மரியாதையாக இருந்துச்சு. எனக்கு எனக்காக ஒரு சாங் பாடியிருப்பார் வேலை படத்தில், காலத்துக்கேற்ற ஒரு கானா அப்படின்ட்டு. அப்போல்லாம் எனக்கு நல்லா ஃப்ரெண்டு, நல்லா க்ளோஸாக இருப்பார் யுவன் மியூசிக்கில். எனக்கு ரொம்ப அரசியலுக்கு வர்றது, ஆனால் நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா விஜயகாந்த் சார் மேலே தான் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்தது. அவரும் ஓரளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் செஞ்சார், பண்ணார். பட் காலத்தின் கட்டாயமான சூழ்ச்சியாக என்ன நம்ம சொல்கிறதுன்னு தெரியல, அவர் நம்ம கூட இல்லை. ஸோ விஜயகாந்த் சாரோட பழகியிருக்கீங்களா? ரொம்ப பழகி. எப்படி அவரை பற்றி சொல்லுங்கள் சார். நான் நடிகர் சங்கத்தில் வந்துட்டு அவர் தலைவராக இருக்கும்போது அப்போ அவரோட ரொம்ப பழகிற சான்ஸ் எனக்கு கிடைச்சது. எல்லா நடிகரும் ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அவர் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அப்படின்லாம் ஒரு பாகுபாடு இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்வார். நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்ஸ், எல்லோரும் சாப்பிடணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உள்ள ஒரு நல்ல ஹியூமன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அட்லாஸ்ட் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மாறுனுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் மாதிரி பேஷனாக இருக்கிறவங்க எல்லாருமே சினிமாவில் வளரலாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் அது ஒரு நம்ம ரெக்வஸ்ட்டாக கூட நம்ம சொல்லலாம். ஆமாம் கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு இப்போ சினிமா வந்துட்டு சினிமாவில் எந்த தொழிலுமே நம்ம சின்சியராக நேசித்து சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம அதை ஜெயிக்கலாம். இப்போ எடுத்த உடனே நம்ம ஹீரோவாகிட்டு பெரிய கூடியாக சம்பாரிச்சு இது இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான ஒரு ட்ராவல். அந்த ட்ராவலில் வந்துட்டு நம்ம ரசிக்கணும், கஷ்டத்தையே ரசிக்கணும், துன்பத்தை, நல்லது கெட்டது, மழை, இது இயற்கை காட்சி எல்லாத்தையுமே இருக்குது, எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அதான் ஒரு வாழ்க்கை. நீ எடுத்த உடனே பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய பணக்காரன், பெரிய கூடி, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அந்த வாழ்க்கைங்கிறத நீங்கள் அந்த ட்ராவல் தான், அந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணணும். நான் என்ஜாய் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு என் லைஃப் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் இப்போ சீனிவாச சாமி ஒரு படத்தில் வந்துட்டு நல்ல கேரக்டர், அருமையான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதை நல்லா பண்ணி பெரிய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், இன்னும் நான் மக்களில் வந்துட்டு விக்னேஷை கொண்டாடணும். எனக்கு பெரிய நிறைய படங்கள் நடிக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. அந்த ஆசை நிறைவேறும். அது மறுபடியும் உங்களை நாங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம் சார், கவலையே படாதீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட உங்களுக்காக. உங்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்காக நாங்களும் நீங்கள் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார்.